Hello students, I am Kode. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் consistency and inconsistency of linear equations. Consider the linear equation. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் பாருங்க. a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா a1, a2, b1, b2 இது c1, c2 எல்லாமே ரியல் நம்பர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கலாம், இல்லைன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா நோ சொல்யூஷன் கிடைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிஸ்டம் ஹேஸ் ஃபஸ்ட்டு வந்து யூனிக் சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2 இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். ஏன்னா வந்து கன்சிஸ்டன்ட்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு சொல்யூஷன் அது இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2, அதாவது மூணுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் தான். ஏன்னா வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் சொல்யூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், இதில் மோர் தென் ஒன் சொல்யூஷன். தேர்ட் கண்டிஷன் பார்க்கும்போது நோ சொல்யூஷன் இஃப் a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இதில் வந்து எந்த சொல்யூஷனுமே கிடையாது, அதனால இதை வந்து நோ சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ இந்த மூணு கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக, அதே சமயம் வந்து என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன், அதாவது இந்த மூணில் எந்த டைப் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். செக் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து 2x - 4y = 7, x - 3y = -2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்துங்க. a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2 அப்படி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா a1/a2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா a1ன்றது எக்ஸோட வேல்யூ, ஓகே, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸு. ஸோ a1 இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், a2 வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ a1/a2 ஈக்குவல் டு 2/1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 தான் வருது. நெக்ஸ்ட் வந்து b வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதலாம். இது b1, இது b2, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -4 / -3, அதாவது சைனோட எழுதிங்க. -4/-3 எனும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4/3, அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டு மேலே கீழே உங்களுக்கு டினாமினேட்டர் நியூமரேட்டரில் நெகட்டிவ் சைன் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது கான்ஸ்டன்ட் பாருங்கள், c1/c2. இதில் வந்து 7/2 ஈக்குவல் டு -7/2. இப்போ நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2 இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அது பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா a வந்து உங்களுக்கு 2, b வந்து அதாவது b1/b2 வந்து 4/3 இருக்குது, ஓகே. இப்போ இதை வந்து எழுதிங்க, 2 ஈக்குவல் டு 4/3, அதாவது a1/a2 வந்து உங்களுக்கு 2/1 2, அடுத்தது இது வந்து 4/3, போத் ஆர் நாட் ஈக்குவல். அப்படின்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன் தான். ஸோ இதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 2x - 4yன்னு எடுத்துப்போம். இது வந்து x - 3y ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன். இன்டர்செக்டிங் பண்ணும்போது உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி இது கன்சிஸ்டன்ட், இந்த ஈக்குவேஷன்ஸு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்கலாம். 4x + y = 3, 8x + 2y = 6 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a1/a2 எழுதிங்க, 4/8 ஈக்குவல் டு 1/2. இதை 4 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிங்க. அதே மாதிரி b1/2 உங்களுக்கு வந்து ஒய்யோட டேர்ம்ஸ் எல்லாமே வரும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2, ஒய்க்கு வந்து 1 எடுத்துங்க, இது வந்து 2 உங்களுக்கு. ஸோ 1/2 இங்கே உங்களுக்கு 1/2 தான். அடுத்தது c1/2, c2ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை எடுத்து எழுதிங்க, 3/6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 1/2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா a1/a2, b1/b2, c1/c2 எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், மூணுமே எழுதியிருக்கேன், மூணுமே உங்களுக்கு 1/2 தான் வருது. ஸோ இதுவும் கன்சிஸ்டன்ட்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து தேர்ட் கேஸ் பார்க்கலாம். 4x + 2y = -7, 2x + 1y = -9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா a1/8 வந்து 4/2 டிவைட் பை வந்து உங்களுக்கு 2 தான் வரும். இப்போ அதே மாதிரி b1 b2 எடுத்து எழுதிங்க, 2/1 = 2. அடுத்தது c1/c2 வந்து உங்களுக்கு -7/-9.
7/9 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a1/a2 இஸ் ஈக்குவல் டு b1/b2. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 இருக்குது. அதனால் ரெண்டும் ஈக்குவல். பட் ஆனால் ரெண்டுமே வந்து c1/c2க்கு நாட் ஈக்குவல். ஏன்னா 7/9 வருது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிஷன் வந்து த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ சொல்யூஷன். அதாவது அவங்க கொடுத்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் வந்து கிராஃப் வரைஞ்சினா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு ஈக்குவேஷனுக்கு தனித்தனியாக வரைவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன். பட் ஆனால் வந்து எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பேரலல் லைனாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக எழுதிடலாம் த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2x + ky = 1, 3x - 5y = 7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி a1 a2 எடுத்து எழுதிங்க. a1 a2 வந்து பார்த்தீங்கன்னா 2/3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா b1 b2 வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து கே இருக்குது, கீழே -5 இருக்குது. சைனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சைன் இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் c1 c2 வந்து 1/7. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள் யூனிக் சொல்யூஷன். இதோட கண்டிஷன் a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. இதுதான் கண்டிஷன். ஸோ a1/a2 2/3 அண்ட் b1/b2 வந்து உங்களுக்கு k டிவைட் பை -5 நாட் ஈக்குவல். அந்த ஆபரேட்டர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 3 × k 3k அண்ட் 2 5s are 10 அண்ட் -9 அப்படியே ஆட் பண்ணிங்க. இப்போ k கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த வேல்யூவை டிவிஷனில் கொண்டு வாங்க. ஸோ k இஸ் நாட் ஈக்குவல் டு -10/3. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான் உங்களுக்கு. எக்ஸசைஸ் 3.14ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சால்வ் பை எனி ஒன் ஆஃப் த மெத்தட். இதில் வந்து எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். First sum, the sum of a 2-digit number and the number formed by interchanging the digit is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sum of the digit of the first number. Find the first number. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இதில் வந்து அவங்க கொடுக்கல. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணிங்க. சம் ஆஃப் ஏ 2-digit நம்பர். 2-digit நம்பர்னால் 23 45 அந்த மாதிரி 2-digit நம்பர். அதை ஆட் பண்ணிங்கன்னா அதோட சம்மை ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண டிஜிட்டும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 110 வரும். ஓகே, ஸோ 45 இருக்குது, அது இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 54. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 110 வரும். நான் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம 10 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா that is equal to 4 more than 5 times of the sum of the digit of the first number. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை விட உங்களுக்கு வந்து 5 times அதிகமாகும். +4, அதாவது அதோட 4 ஆட் பண்ணிங்க. மோர் தென்னா +4 ஆட் பண்ணிங்க, லெஸ் தென்னா மைனஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூயை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து எந்த மெத்தட் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது சப்ஸ்டியூஷன் இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லைனா நீங்கள் எலிமினேஷன் மெத்தட், இதில் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் ஃப்ரேம் பண்ணுறது தான். இப்போ இந்த 2-digit நம்பரை வந்து நம்ம XYன்னு எடுத்துப்போம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லைனா ஒரிஜினல் நம்பர் எதை வேணால் எழுதிங்க. கொஷனில் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கனால நான் எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 10x + y இந்த ஃபார்மேட் எதுக்கு எழுதுறேன்னா இங்கே பாருங்கள், y வந்து யூனிட் டிஜிட், x வந்து 10th digit. அதாவது நம்ம வந்து 21 எடுத்துக்கிட்டோன்னா இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 1 வந்து உங்களுக்கு வந்து யூனிட் டிஜிட்டாக இருக்கும், 2 வந்து 10th digit-ஆக இருக்கும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2 × 10 வந்து 20, 20 + 1 உங்களுக்கு வந்து 21 வரும். ஸோ இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது செகண்ட் டிஜிட்டை வந்து எப்பயுமே 10th digit-ஆ 10ஆல் எப்பயுமே மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 10 தான் நம்ம இங்கே காமனாக எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த எக்ஸ் வேல்யூ இங்கே வருது. அடுத்தது யூனிட் டிஜிட் இது. ஸோ 21க்கு என்ன பண்ணுவோம், 10 × 2 + 1 இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் டிஜிட், ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண டிஜிட்டும் இதையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு 110 சொல்லியிருக்காங்க. அதனால் இதை வந்து XY அப்படியே ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க YX. அப்போ எக்ஸ் வந்து யூனிட் டிஜிட்டாக மாறுது, Y வந்து உங்களுக்கு வந்து 10th digit-ஆக இருக்கும். இப்போ பாருங்கள் 21 ரிவர்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 12 வரும். ஸோ எக்ஸ் வந்து அதாவது 2 வந்து யூனிட் டிஜிட், Y வந்து உங்களுக்கு 1 வந்து 10th digit. இப்போ
இதுவும் பார்த்தீங்கன்னா 10 into 1 10, 10 plus 2 12 வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு 10y + x, இது வந்து செகண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து அதை வந்து ஆட் பண்ணும்போது ஈக்குவேட் பண்ணிங்க, 110ஓட ஈக்குவேட் பண்ணிங்க. ஸோ சம் ஆஃப் தீஸ் டிஜிட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் 10x + y, ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் வந்து 10y + x. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 10x + x வந்து 11x, 10y + y 11y = 110. அதாவது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 110 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 11ஓட மல்டிபிளாக இருக்குது. அதனால் டிவைட் பை 11 பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகிடும். அப்போ டிவைட் பை 11 பண்ணிங்கன்னா எங்களுக்கு 1x, அதாவது yx தான். அடுத்து அதே மாதிரி இங்கே டிவைட் பை 11 பண்ணிங்கன்னா y வரும். இங்கே டிவைட் பை 11 பண்ணிங்கன்னா 10. ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் மாற்றிட்டோம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 10x + y -10, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து -10 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லுறாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 10 is subtracted from the original number or first number. ஸோ 10x + y -10, இதுதான் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நம்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அதை எழுதிங்க, x + y. ஓகே, அடுத்தது 4 more than 5 times of the sum of the first number. அதாவது இந்த நம்பரோட 5 times + 4 more than போது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ளஸ், அதாவது கொடுத்துருக்கிறதோட +4 ஆட் பண்ணிங்க. இதே லெஸ் தென்னா மைனஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இதோட 5 times என்னும்போது 5 × x + y அண்ட் 4 more than போது +4 பண்ணிங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. 10x + y -10 = 5x + 5y + 4. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்க. 5 × x + y தான் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5x + 5y வரும். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், வேல்யூ ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த டேர்மை அப்படி எடுத்து எழுதிங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து -10 இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த வேரியபிள் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. -5x + 5 வந்து -5y, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது y அண்ட் காம்பினேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 10xலேருந்து -5x வரும். அதே மாதிரி -5yலேருந்து +y பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4y வரும். சப்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 வரும். இப்போ இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இந்த சம் கொஞ்சம் லெங்க்தி தான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தான் கொஞ்சம் 2 தடவை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து x + y = 10 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 5 இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில். காமன் டேர்ம் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும், ஆனால் இதில் அப்படி கிடையாது. அதனால் செகண்ட் அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்டையர் டேர்ம் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5x + 5y = 50. 5 × 5 × 5. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனு கீழே எழுதுங்க. 5x - 4y = 14. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். இப்போ வந்து மைனஸ் போட்டுங்க. இது வந்து மைனஸ் இருந்தால் ப்ளஸ், அதே மாதிரி ப்ளஸ் இருந்து மைனஸ். ஓகே, ஆப்போசிட் சைன்ஸை அப்படியே ஆட் பண்ணிங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5y + 4y உங்களுக்கு வந்து 9y வரும். ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போடலாம். அடுத்தது 50லேருந்து 14 மைனஸ் பண்ணிங்கன்னா 36. இப்போ ஒயோட வேல்யூ டெரைவ் பண்ணணும். 9y = 36. இப்போ ஒயோட வேல்யூ 36 / 9 டிவிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் y இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x + y = 10. அப்போது x வந்து x + 4 வந்து ஒயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 10 - 4 உங்களுக்கு 6 வரும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், முதல்ல XYன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ 6, அடுத்தது y வந்து 4, 64 தான் உங்களோட வேல்யூ. இதை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். 64 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 110. ஸோ செக்கிங் கண்டிஷனும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெங்க்தியான சம் தான். இதில் வந்து நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் 2 கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். Fourth sum, on selling a TV at a 5% gain and a fridge at a 10% gain, a shopkeeper gains ₹2,000. But if he sells the TV at a 10% gain and fridge at 5% loss, he gained ₹1,500 on the transaction. Find the actual price of the TV and the fridge. இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஷாப்கீப்பர் வந்து 5% கெயினுக்கு டிவியையும் ஃப்ரிட்ஜையும் வந்து 10% கெயினுக்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து கிடைக்கிற லாபம் வந்து 2000 இருக்குது. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா 10% கெயின் டிவி, அதே ஃப்ரிட்ஜை விற்கும்போது 5% லாஸ் கிடைக்குது. அப்போ வந்து அவருக்கு கிடைக்கிற கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ₹1500. அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் டிவி ஃப்ரிட்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டிவியை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். காஸ்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜ் வந்து ஒய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5%, அதாவது கெயின் வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிக்கு. 5% 5/100ன்னு எழுதுவீங்க இன்ட்டு எக்ஸ். அடுத்து 10% வந்து கெயின் ஃபார் ஃப்ரிட்ஜ், 10/100 இன்ட்டு ஒய். ஸோ அவங்க என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதாவது அந்த நம்பர் போட்டு கீழே பை 100 போட்டுங்க, ஈக்குவல் டு 2000. ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு வந்து அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ₹2000. அதை ஈக்குவேட் பண்ணிக்க. இப்போ இதை வந்து நான் வந்து 5 டேபிள் சிம்ப்ளை பண்ணியிருக்கேன். 1/20 வரும். அதாவது இது 5 வந்து 1 டைம், 100 வந்து 20 டைம்ஸ் இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி இதையும் 5 டேபிள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 2/20 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2000. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y டிவைட் பை 20. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 20யை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 20 இன்ட்டு 2000 உங்களுக்கு 40,000. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 40,000. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, 10/100 இன்ட்டு எக்ஸ், அதாவது 10% கெயின் அண்ட் 5% லாஸ் ஃபார் ஃப்ரிட்ஜ். லாஸ்னும் போது இங்கே மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். 5/100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து அவருக்கு கெயின் வந்து 1500. இப்போ இதையும் 5 டேபிள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 2/20 எக்ஸ் மைனஸ் 1/20 ஒய். 5 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 1500. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். 2x மைனஸ் ஒய் டிவைட் பை 20 ஈக்குவல் டு 1500. அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, உங்களுக்கு 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30,000. இது செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 40,000. செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30,000. இதில் வந்து காமன் வேரியபிள் எதுவும் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக டேர்ம் ஆட் பண்ணுற மாதிரி எந்த வேரியபிளும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2x இன்ட்டு ப்ளஸ் 4y, அடுத்தது 80,000. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிங்க 2ஆல். அடுத்தது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். எலிமினேஷன் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ், அதே மாதிரி ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 4 + 1y, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5y வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 50,000. ஸோ 5y 50,000னா y வந்து 50,000 டிவைட் பை 5 10,000. இப்போ சப்ஸ்டியூட் த y வேல்யூ இன் தி ஈக்குவேஷன் 1. எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 40,000. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க ஈக்குவல் டு 40,000. அண்ட் எக்ஸ் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 20,000. இப்போ 40 ஈக்குவல் டு 40,000. இப்போ இதை வந்து இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள் 20,000. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் 20,000 வரும். இப்போ இதுதான் உங்களோட டிவியோட ரேட்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் எ டிவி வந்து ₹20,000. காஸ்ட் ஆஃப் எ ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு ₹10,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் வந்து கொஞ்சம் ஈஸியான சம்மு தான் ப்ரீவியஸ் சம்மோட கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு மற்றபடி ஆஸ் யூஷுவல் மெத்தடில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலிமினேஷன் கஷ்டமாக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் முடியுது. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.